Hello friends, Macrome basic knots பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல 4 knots பத்தி பார்க்கலாம். இதுக்கு நம்ம மேலே ஒரு thread கட்டிக்கலாம். ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா பின் வச்சு நான் பின் பண்ணிருக்கேன். ரெண்டு நூல் போட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்ட்ரிப்பா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி நூல் யூஸ் பண்ணி நம்ம basic knots தெரிஞ்சுக்கலாம். beginnersக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க, அந்த நூலை நம்ம சமமா மடிச்சு அந்த நூலுக்குள்ளார விட்டுறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஹோல்குள்ளார அந்த ரெண்டு நூலையும் நம்ம எடுத்து நம்ம டைட் பண்ணோம்னா ஒரு நாட் வரும். இதை தான் நம்ம ஹெட் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரோமியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் நாட் போட்டு தான் எல்லா பின்னலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா கைவினை பொருள்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னொரு நாட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கமாக எடுத்து அந்த ஹோல்குள்ளார அந்த த்ரெட்டை நம்ம இழுத்து நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஒரு ஹெட் நாட்டு கிடச்சிடும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஹெட் நாட், ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிடுச்சிங்களா? இப்போது இதே மாதிரி செகண்ட் நாட்டு நம்ம போடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு நூல், நீல கலர் நூல் எடுத்திருக்கேன். அது பாதியாக சமமாக மடித்து ஃபஸ்ட்டு ஹெட் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் நூல்லையும் போடலாம். இப்போ நம்ம போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நாட்டு. இந்த ஸ்கொயர் நாட் பார்த்தீங்கன்னா பேகு, மொபைல் ஹோல்டர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே போடலாம். முக்கியமாக கீ செயின்க்கெலாம் இந்த ஸ்கொயர் நாட் தான் மெயினாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட எத்தனை 4 நூல் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போது லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கிற ஒரு நூலும் ரைட் சைடில் இருக்கிற ஒரு நூலும் சைடில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 4 ஷேப்பாக நம்ம வச்சுட்டு இந்த ஆரஞ்சை கீழே கொண்டு போயிட்டு அந்த 4 இருக்கு இல்லைங்களா, அந்த 4 நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த 4ன்ற நம்பருக்குள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், எடுத்த உடனே ஒரு பின்னல் வந்துடுச்சு. அதை அப்படியே டைட் பண்ணி இழுத்து விடுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் 4 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 4 ஷேப் மாதிரி உண்டாக்கி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுடுங்க. திரும்ப நான் செகண்ட் டைம் போடுறேன், கவனிச்சு பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடில் 4 மாதிரி போட்டுட்டோமா, அப்படியே ஆரஞ்சை கீழே இருந்து எடுத்து அந்த 4குள்ளார இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணி இறுக்கப்படுத்துகிறோம். அப்படி பண்ணும்போது ஒரு நாட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் கொண்டு வாங்க, இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம பண்ணுறப்போ ஒரு முழுமையாக ஒரு நாட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ மேலே ஒரு 2 பின்னல் முடிஞ்சிருக்கும். இப்போ 3rd பின்னல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு பாருங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய போடலாம். ஹேண்ட்பேக்கு, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, நீட்டாக லாங் பேக்கு, அந்த மாதிரி கூட நம்ம இந்த பேக் போடலாம். நான் ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ 3rd நாட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் நாட் கிடைக்கும். டிசைனே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெஃப்ட்டு ரைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே கலரு, சென்டரில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. இப்போ ஹெட் நாட் முடிஞ்சிருச்சு, ஸ்கொயர் நாட் முடிஞ்சிச்சு. 3rd என்ன நாட் போடலாம் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி நூல் எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன போடணும், ஹெட் நாட் போடணும். அதனால் ஹெட் நாட் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம். மொத்தம் டோட்டலாக இங்கே நான் எடுத்துருக்கிற நூல் பார்த்திங்கன்னா 4 நூல் எடுத்திருக்கேன். ஸோ 4 நூலும் நம்ம ஹெட் நாட் போட்டோம்னா டோட்டலாக நம்மளுக்கு 8 நூல் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு நூல் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கிற ஆரஞ்சு நூலை ஒரு கை ஒரே ஒரு கையில் இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா பைப்பிங் நாட் போட போகிறோம். ஒரு நூலை எடுத்து 2 டைம் நம்ம நாட் போட்டோம்னா அதுதான் நம்ம பைப்பிங் நாட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அதே மாதிரி கீழே இருந்து ஒரு நூலை எடுத்து 2 முறை நம்ம சொல்லணுங்க.
சுழட்டி இப்படி எடுத்தோம்னா ஒரு பைப்பிங் நாட் வரும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு முடிச்சு போட்டுறோம் இல்லைங்களா, 2 நூலில் வந்து ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு கையில் மட்டும் அதாவது ரைட் சைடில் ஒரு நூல் அப்படியே இழுத்துகிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைட் கையில் பார்த்திங்கன்னா நூல் வந்து ஒரு நூலாக எடுத்து நம்ம வந்து சுழட்டி எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு பைப்பிங் நாட் வரும். இதில் நல்லா கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து நூலை வந்து முடிச்சு போடணும். அப்படி போட்டால் தான் அந்த டிசைன் வரும். நீங்கள் ஏதாவது ஒன்றே ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அந்த டிசைன் ஷேப்பே வராது. அதனால் இது வந்து நல்லா கவனத்தில் கொண்டு கரெக்டாக போடுங்க. ஏன்னா நம்ம போட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவுட்புட் பார்க்குறப்ப கண்டிப்பாக தெரியும் இது வந்து தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து குறைய வந்து கண்டுபிடிச்சிடலாங்க இதில். ஸோ அதனால் கவனமாக போடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் லேயர் பைப்பிங் நாட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் காட்டுறேன். இதே மாதிரி அந்த நூலை எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போது ரைட் சைட்லேருந்து கீழே நிறைய நூல் தொங்கிட்டுருக்கு இல்லைங்களா, அப்படியே எடுத்து ஜஸ்ட் ஒரு நாட்டு நம்ம நார்மலாக நம்மளுக்கு வந்து வீட்டில் போடுவோம் இல்லைங்களா, சும்மா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து கட்டி வைக்கிறதுக்கு கூட நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. இது வந்து என்னென்னா 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு ஷேப் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீ ஹோல்டரு அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா பண்ணலாம். கீ ஹோல்டர் ஆர் இந்த ஹேண்ட்பேக்குக்கெலாம் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் கொடுக்கணும், அந்த மாதிரிக்கெலாம் வந்து இது நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீ செயின் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கீ செயினில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கொடுத்துருப்பேன் நான். அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பைப்பிங் நாட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்லேயே நிறைய திங்ஸ் இருக்குது. நம்ம வந்து வீட்டோட ஹால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் சரி, வீட்டுக்கு வெளியில் ஒரு தோரணை மாட்டுறதுக்கும் சரி, நம்ம இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பேசிக் நாட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பாருங்கள், இது மாதிரி கீழே தொங்கியிருக்கிற ஒரு நூலும் நான் எடுத்து 2 டைம்ஸ் வந்து முடிச்சு போட்டுகிட்டே வந்தேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு அழகான ஒரு பைப்பிங் நாட்டில் 2 லேயர் கொண்ட ஒரு ஷேப் கிடச்சிருக்கு, அதாவது டிசைன் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், பைப்பிங் நாட்லேயே நான் உங்களுக்கு வேறு ஒரு டிசைன் போட்டு தரட்டுங்களா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி நிறைய ஒரு 4 நூல் எடுத்திருக்கேன். 4 நூலையும் ஒரு ஹெட் நாட் போடுறேன். சரிங்களா? 4 நூல் எடுத்தோம்னா நம்மளுக்கு கீழே வந்து தொங்கப்பட்டிருக்கிறது 8 நூல்கள். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா லெஃப்ட் சைடில் 3 நூலும் ரைட் சைடில் 3 நூலும் எடுத்துட்டோம். சென்டரில் இருக்கிற நூலை அப்படியே வந்து நம்ம பிரிச்சுட்றோம். பிரிச்சுட்டு இப்போது கிராஸில் பைப்பிங் நாட் போடலாம். மேலே இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸாக ஒரு ஈக்குவலாக போட்டது. இது பார்த்தீங்கன்னா கிராஸில் ஒரு நூலை எடுத்து 2 டைம்ஸ் வந்து முடிச்சு போட்டோம்னா ஒரு டிசைன் கிடைக்கும். அதுதான் பைப்பிங் நாட்டு. பாருங்கள், இங்கே நான் கிராஸில் பைப்பிங் நாட் போட்டு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு பக்கம் முடிஞ்சதுங்களா? இதே மாதிரி இந்த சைடில் ஒரு நூல் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா ரைட் சைடில், அதை அப்படியே கிராஸில் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா பைப்பிங் நாட் போட்டு எடுக்கலாம். சரிங்களா? இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிசைன் மாதிரி வரும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் போடலாம், ஸ்கொயர் ஷேப் போடலாம், இல்லை டைமண்ட் ஷேப் போடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணிங்கனாலும் பார்டருக்கெலாம் கண்டிப்பாக பைப்பிங் நாட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியும் ஒன்று, போடுறது வந்து தெரியாது, ஈஸியாகவே முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட்டு ரைட்டு முடிச்சிட்டேன்னா அதே மாதிரி ஒரு பக்கம் அப்பில் முடிஞ்சிருச்சு. இப்போ டவுனில் நம்மளுக்கு கிராஸ் வேணும். ஸோ அதே நூலை இப்படி உள்புறமாக இழுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற ஒரு நூல் இந்த சைடு நம்ம லெஃப்டில் என்ன நூல் யூஸ் பண்ணமோ அதே தான் யூஸ் பண்ணணும், ரைட்டில் என்ன யூஸ் பண்ணமோ அந்த நூல் தான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா கவனத்தில் கொண்டு போடுங்க.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரைட் சைடில் டவுன் சைடு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் டவுன் சைடு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கீழே இருந்து ஒரு நூல் எடுக்கிறேன், 2 டைம்ஸ் முடிச்சு போடுறேன். வந்ததுங்களா டிசைனு? இது தாங்க. இந்த நாட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம். ஒரு நல்ல டைம் பாஸிங்க. சும்மா இருக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செய்யுங்க. இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் ரைட் முடிஞ்சிச்சா? கடைசியாக 2 நாட் இருக்குங்களா? இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே நார்மல் ஒரு பைப்பிங் நாட்டு முடிச்சு தான் போடுறோம். ஏன்னா அது வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், வந்துருச்சாப்பா? சென்டரில் பார்த்திங்கன்னா நூல் வந்து அப்படியே அழகாக நான் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது டிசைனும் நல்லா இருந்துச்சு சீரியஸாகவே. இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் போட்டு காட்டணும் பைப்பிங்கில் அப்படின்றதுக்காக இந்த டிசைன் போட்டேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெட் நாட்டு, ஸ்கொயர் நாட்டு அண்டு பைப்பிங் நாட்டு, இந்த 3 நாட்டும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பாருங்கள், ஹெட் நாட், ஸ்கொயர் நாட், பைப்பிங் நாட் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் சொல்லிவிட்டு 4 இது மெத்தட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த டிசைனு? Thanks for watching.